பரிகாரத்தினால ஏற்பட்டது தான் மகாபாரத கதை. காந்தாரிக்கும் ஆட்டுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு ஆட்டை கொண்டுட்டானுங்க, தாரதோஷம் இருக்குங்கிற மூட நம்பிக்கையில். அது மாதிரி தான் இன்றைக்கி வாழை மரத்துக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணானுங்க. ரெண்டும் ஒன்று தான். கழுதைக்கும் குதிரைக்கும் கல்யாணம் நடந்தால் தான் கலப்பு கல்யாணம், கழுதைக்கும் கல்யாணம் நடந்தால் அது உண்மையான கல்யாணம் தான். அப்போ பரிகாரம் பண்ணி கல்யாணம் பண்ணினதனுடைய விளைவு, இப்போ காந்தாரிக்கும் ஆட்டுக்கும் கல்யாணம் பண்ணி ஆட்டை வெட்டிட்டான். அப்போ காந்தாரி விதவை ஆகிட்டான். அந்த விதவையை என்னுடைய மகனை கல்யாணம் பண்ணி வச்சாங்கிறத பீஷ்மருடைய வாதம். அதனால் ஏற்பட்டதான் மகாபாரத சம்மந்தப்பட்ட கதை. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்ருக்கானுங்க. இந்த மாதிரி கல்யாணம் எல்லாமே மகாபாரதத்தோட யுத்த சம்மந்தப்பட்ட விஷயத்தோடு தான் வாழ்க்கை நடக்குது. தயவு செய்து அந்த மாதிரி வேலைகளுக்கு யாரும் போகாதீங்க. கல்யாணம் ஆகுது ஆகாட்டி போகுது. ஆனால் சிரமமான கல்யாண வாழ்க்கையை எதிர்கொள்ள யாருமே